ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கருவாடு தொக்கு வைக்க போகிறேன் பாருங்கள். அதுக்கு இது திருக்க கருவாடு நல்லாயிருக்கும், நல்லா பீஸாக, அதில் முள்ளெல்லாம் இருக்காது. இதிலேருந்து இப்போ ஒரு 6 பீஸ் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த திருக்க கருவாடு தொக்கு. அதுக்கு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி தொக்கு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு இந்த கருவாடை போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம். எண்ணெயில் போட்டு இப்படி வறுத்து எடுத்து வச்சாச்சு. அப்போ தான் இது வந்து உடையாமல் இருக்கும். லைட்டாக எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போது இந்த ஆயிலே இந்த ஆனியனை போட்டுக்குவோம். இதை கொஞ்சம் நல்லா வறுக்குவோம், ஒரு ப்ரௌனாக வர வரையும். இப்போ பாருங்கள், இந்த ஆனியனோட இந்த தக்காளி கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட ஒரு 4 காஞ்ச மிளகா பிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், அதுக்காகத்தான் அதையும் சேர்த்துக்கிறது. இப்போ பாருங்கள், இந்த தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் மசிஞ்சு வருது. இப்போ இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுக்குவோம். ரொம்ப போடக்கூடாது, கருவாட்டிலையும் உப்பு இருக்கும். அதனால் தக்காளி வெங்காயத்துக்கு அது ரெண்டுக்கும் தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இது இன்னும் நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ எல்லாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ரொம்ப போட தேவையில்லை, காஞ்ச மிளகா போட்டுக்கனால கொஞ்சம் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்காக 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட சீரகம் சோம்புத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிட்டு இது கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், இப்போ எல்லா பொடியும் போட்டு நல்லா கிண்டியாச்சு. இதில் வந்து கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை லைட்டாக சேர்த்துக்குவோம். கொஞ்சம் புளி சேர்த்தா தான் அந்த புளிப்புத்தன்மையும் காரமும் இருந்தால் தான் கருவாடுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூட லைட்டாக தண்ணி விட்டுக்குவோம். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதித்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கருவாடை இதில் போட்டுக்குவோம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும், சிம்மில் வச்சு அப்படியே வேக வைப்போம். பாருங்கள், கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே நல்லா சாப்பிடணும்னு தோணுதா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.